தரணியில் ஆதி நீதியை நிலைநாட்டிட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைக்காக போராடும் மர்மயோக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆன்ம வணக்கம். சில விளக்கங்கள் கொடுத்து நாம் உண்மையான நடைமுறை பயிற்சியை தொடங்குகின்ற பொழுதுதான் அந்த பயிற்சியிலே உயிர் இருக்கும், உணர்வு இருக்கும், அது திறமையாக செயல்படும். வெறுமனே பயிற்சி விளக்கங்கள் கொடுக்காமல் கொடுத்தால் அது உடற்பயிற்சி போல ஆகிவிடும். என்று சுவாச பயிற்சியை எவ்வாறு செய்கிறார்கள் என்றால், உடல் பயிற்சியைப் போல எந்த மனக்கிளர்ச்சியும் ஏற்படாத வண்ணம், எந்த உயிருக்கு தாக்கத்தை உருவாக்காத வண்ணம் ஜடமாய் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் பலகாலம் வாசியோகம் பயின்றும் பலனில்லாமல் இருக்கின்றது. நாம் சில விளக்கங்களை கொடுத்த பிற்பாடு இந்த வாசியோக சுவாச பயிற்சியை ஆரம்பித்தால் நலம் என்று கருதுவதால் சற்று தாமதமாகிறது. அன்பர்கள் பொறுமையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நாம் பஞ்சபூதங்களின் தன்மையை சென்ற பதிவிலே பார்த்தோம். மண் தேகத்தில் இருந்து நீர், அக்னி, காற்று, ஆகாயம் என்று தளர்ந்து வருகின்றது. யார் ஒருவர் இந்த தளர்வு நிலையை விழிப்பு நிலையோடு பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாசியோகத்தினுடைய முழு பயன் கிடைக்கும். கைவசம் ஆன தளர்வு என்பது மிக மிக முக்கியம். ஒரு தளர்வு நிலையை கைவசப்படுத்த முடியுமா? ஒரு தூக்கத்தை கைவசப்படுத்த முடியுமா? கைவசப்படுத்திய தூக்கம்தான் தூங்காமல் தூங்குகின்ற ஒரு யோக நிலை. எல்லா சித்தர்களும் தாங்கள் எழுதிய பாடல்களிலே தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் எக்காலம் என்று ஏக்கத்தோடு பாடியிருக்கிறார்கள். இந்த தூங்காமல் தூங்குகின்ற ஒன்று தூக்கத்தை கைவசப்படுத்தியது. தூக்கத்தை கைவசப்படுத்திக் கொண்டே தூங்கினால் அது எப்படி இருக்கும்? ஆனால் அதில்தான் ஒரு உண்மையான ஒரு செயல்பாடு, அண்டத்தினுடைய செயல்பாடு நடக்கின்றது. அதற்கு முன்னால் மரணம், இறப்பு என்ற இரண்டையும் நாம் பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்துவிட்டால் அதனை மரணம் என்கிறோம். பிரிந்த உயிர் தன்னுடைய பொறி புலன்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறது. இழந்துவிட்ட அந்த உயிர் சிறுக சிறுக அந்த பிறவினுடைய பதிவு தாக்கத்தையும் இழந்து விடுகிறது. அது அமைதியுற்று ஆன்மாவில் போய் தங்கி விடுகிறது. அதுதான் ஆவி சாந்தி அடைய சில பரிகாரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார். ஆனால் நாம் இங்கே என்ன பரிகாரம் செய்தாலும் அந்த உயிர் தன்னுடைய இப்பிரிவினுடைய தேவையில்லாத பதிவுகளை அளித்தால் மட்டுமே அது ஆன்மா என்ற பேருயிர் ஆற்றலிலே போய் கலக்கும். அப்படி கலந்த அந்த ஒன்று
ஆன்மாவிலிருந்து ஆற்றலை உள்வாங்க தொடங்கும். மரணம் வேறு, இறத்தல் வேறு. இதில் இறத்தல் என்பது மிக மிக முக்கியமானது. இறப்பு என்பது இறத்தல் தொழில் நடக்கும் இடம். இறத்தல் என்றால் யாசகம் பெறுதல், வேண்டுதல், உள்வாங்குதல், பெற்றுக்கொள்வது, ஈர்த்தல் என்ற பொருளை குறிக்கக்கூடியது. அதில் மெல்லின ரகரம் இருக்கும் இறத்தல். ஆனால் இறத்தல் என்ற வல்லின ரகரம் ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டினை குறிக்கக்கூடியது. இந்த இறத்தல் என்ற தொடர் நிகழ்வினைத்தான் நாம் இறப்பு என்கிறோம். இறப்பு என்ற ஒன்றிலேதான் ஆன்மா ஆற்றல் உயிருக்கு வருகின்றது. உயிர் பெற்றுக்கொண்ட உடனே அது உயிர் அணு திரளாக மாறுகிறது. திரள் என்றால் திரண்டு கூடுவது என்று அர்த்தம். திரளாக மாறுகிறது. இந்த திரள் அதிகமாக அதிகமாக அது உடல் அணு திரளாக மாறி விந்துவாக மாறுகிறது. இப்ப விந்து 2 இடங்களிலே இருக்கிறது. ஒன்று உயிர் அணு திரள், அதிலும் உடல் அணு திரள் இரண்டிலும் இருக்கின்றது. இந்த உடல் அணு திரளுக்கு ஊக்கம் கொடுப்பது உயிர் அணு திரள். இந்த உடல் அணு திரள்தான் ஒரு கர்ப்பத்திலே புகுந்து பிறவி எடுக்கிறது. உடல் என்ற தேகத்தை எடுக்கிறது. அப்படியானால் அந்த இறத்தல் தொழில் நன்றாக நடக்க வேண்டும். அங்கே சென்ற பிறவினுடைய பதிவு தொல்லைகள் இருந்தால் அதற்கு தகுந்தால் போலத்தான் பிறந்த பிறவியும் அமையும். பூரணமாக அமைதியற்று அந்த இறப்பிலே அந்த இறத்தல் தொழிலை முழுமையாக செய்கின்ற பொழுது அந்த பிறவி ஒரு மாமனிதன் பிறப்பதற்கான ஆற்றலோடு உடல் எடுக்கும். இந்த இறப்பிலே இறத்தல் நடக்கின்றது. மெல்லின ரகரம் இறத்தல் நடக்கின்றது. இது கைவசம் ஆகாத ஒரு செயல்பாடு. இந்த கைவசம் ஆகாத ஒரு செயல்பாடை நாம் விண்ணுடைய ஆசி என்று சொல்கின்றோம். இந்த ஆசி மரணத்துக்கு பிற்பாடு இறப்பு என்ற நிலையிலே அண்டத்தினுடைய ஆசி உயிருக்கு கிடைக்கப் பெறுகிறது. பெற்றவுடன் அது வலுவாகி உடல் அணு திரளாக மாறி ஒரு கர்ப்பத்திலே போய் கருப்பையிலே போய் சேர்ந்து உடலை எடுக்கின்றது. அப்படி உடலை எடுப்பதற்கும் இந்த உயிர் அணு திரள் ஆற்றல்தான் உதவுகிறது. ஆன்மா தொடர்பு ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் இந்த ஆன்மா தொடர்பை வேறறுக்கும் செயல்தான் இந்த உலகத்திலே நடக்கின்றது. இதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வேறறுக்கின்ற செயலிலிருந்து விடுபட்டு மனிதன் உயிருடன் இருக்கின்ற பொழுதே அந்த இறப்பு என்ற செயலை நாம் செய்திட முடியுமா? அதுதான் வாசியோகம். மரணத்துக்கு பிற்பாடு நடக்கின்ற இறப்பு என்ற
இறத்தல் செயல் வேறு, உயிருடன் உடலுடன் இருக்கின்ற பொழுது மனப்பக்குவம், இறந்த பின் மரணத்துக்கு பின் என்ன மனப்பக்குவம் வருகின்றதோ அந்த மனப்பக்குவத்தை உயிரோடு இருக்கின்ற பொழுதே பெற்றுக்கொண்டு அந்த இறப்பு நிலையிலே அந்த ஆசையை பெற்றுக்கொள்ளும் அந்த நிலைதான், அந்த நிலை நோக்கி நகருவதுதான் உண்மையான வாசியோகம். மற்றபடி மூச்சை அடக்குவதோ செய்வதோ என்றால் அது ஆன்ம தொடர்பினை துண்டிக்க வைக்கும். ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு நிமிடமும் மனம் ஆன்ம தொடர்பிலிருந்து விலகி விலகி உலகிலே ஈடுபட்டு ஆன்மாவிலிருந்து அற்ப உயிராற்றலை பெற்றுக்கொண்டு வருவதால்தான் போதுமான அளவுக்கு குறைந்த நிலையிலே பெறுகின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு முதுமை வாய்க்கிறது. முற்றிலுமாக தொடர்பு அழுந்து போன பின் அவன் உடலில் இருந்து உயிர் பிரிகிறது. பிரிந்த உயிர் எண்ணங்கள் எல்லாம் அது வேறெடுத்து விடுகிறது. ஏனென்றால் அதன் இடத்தில் புலன் எதுவுமே இல்லை. வேறெடுத்த உடனே எண்ணங்களுடைய தாக்கமெல்லாம் அது நீக்கிய உடனே அந்த உயிருக்கு ஆன்ம தொடர்பு மீண்டும் ஏற்படுகிறது. அந்த ஆன்ம தொடர்பு ஏற்பட்டாலும் அது இழந்த உடலை உடனே எடுக்க முடியாது. போதுமான ஆற்றலை பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் உடல் அணு திரளாக மாறக்கூடிய அளவுக்கு பெற்றுக்கொண்டால்தான் அது ஓர் உடலை எடுக்க முடியும். அந்த உடல் முறையாக வளர்ந்து ஒரு மனிதனாக வெளியே கர்ப்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு இந்த ஆன்மாவினுடைய தொடர்பு மிக மிக அவசியமாகிறது. ஆன்மாவுடைய தொடர்பினுடைய குறைபாட்டால் தான் பிறந்த குழந்தை ஊனமாக வளருகிறது. இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பிறந்த மனிதன் அந்த தொடர்பினை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆரிய உலகத்திலே அந்த குழந்தையை சுற்றி இருப்பவர்கள் எவரும் ஆன்ம தொடர்போடு முழுமையாக இருக்க விடுவதில்லை. அதை கலைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் அவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள். இப்பொழுது ஒரு வாலிப வயது ஒரு நிலையிலே புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவ நிலையிலே இந்த வாசியோக பயிற்சி கற்றுக்கொண்ட பிற்பாடு தன்னுடைய பூர்வ நிலையாகிய அந்த ஆன்ம தொடர்பை உணர்கின்றான். அப்பொழுது இந்த பால்படுத்தும் இந்த எண்ணங்களை உதவி தள்ளி தனக்குள்ளே மரணத்துக்கு ஒத்த நிலைக்கு தளர்வு அடைந்து தன்னுடைய உடல் உள்ளம் இரண்டையும் தளர்வடைய செய்து மரணத்துக்கு ஒத்த தளர்வு அடைந்து அவன் இறப்பு நிலையிலே அந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றல் பெற தொடங்குகிறான். அப்படி தொடங்கிய உடலும் உயிரும் உடைய மனிதன் நித்திய வாழ்வை வாழ்வான். அது மட்டுமல்ல, இந்த உலகிலே பிறந்ததற்கான குறிக்கோளையும் அவன் அடைந்து பிறவி பயனை முழுமையாக அடைவான். ஆகவே இந்த இறப்பு தன்மையை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த இருப்புத்தன்மைக்கு எந்த எண்ணங்களும் இல்லாத ஒன்றை, ஒரு சுத்த மனதை நாம் பிடித்து பழக வேண்டும். அதனால்தான் தன்னிலை என்ற ஒன்றை தமிழில் தகர எழுத்தாக முதல் எழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தன்னிலையிலே தான் மட்டுமே இருக்கின்ற ஒரு நிலை, அதில் எண்ணங்கள் எதுவும் இல்லை. எண்ணங்கள் வந்தால் என்ன நடக்கும்? நாம் எண்ணமயமாக மாறிவிடுவோம். எண்ணங்கள் எதை தாங்கி, எந்த உருவத்தை தாங்கி வருகின்றதோ அந்த உருவத்தை தாங்கி நாம் அதுவாகவே ஆகிவிடுவதால் இங்கே நான் என்ற தன்னில் தானாயிருக்கின்ற உணர்வு காணாமல் போய்விடுகிறது. காணாமல் போன அந்த நான் தான் அகநான். அகநான் ஒன்று மட்டுமே இந்த பிரபஞ்ச ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் சக்தியை உடையது. நான் தொலைந்துவிட்டால் அந்த ஆற்றலுடைய நேரடி தொடர்பு அது கிடைக்காமல் போய்விடும். நான் என்ற ஒன்று இருக்கின்ற பொழுது இறப்புத்தன்மையிலே கைவசமான அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. நாம் தொலைந்துவிட்டால் ஏதோ ஒரு கருணையின் அடிப்படையிலே ஆன்மாவிலிருந்து கைவசம் ஆகாத ஆற்றல் தான் நமக்கு வரும். தூக்கத்திலே நமக்கு அந்த கைவசமான ஆற்றல் வருவதனால்தான் நம்முடைய உயிர் உடலிலே தங்கியிருக்கின்றது. மறுநாள் நாம் வேலையை தொடரவும் முடிகிறது. ஆனால் இந்த தொடர்பு சிறுக சிறுக பலவீனம் அடைந்து கடைசியிலே முற்றிலும் தொலைத்துவிட்ட நிலையில்தான் மனிதனுக்கு மரணம் நேர்கிறது. மரணம் என்றால் உடலை விட்டு உயிர் பிரிதல், அவ்வளவுதான். ஆனால் அந்த ஆற்றலை பிரிந்த உயிர் பெறுவதுதான் இறப்பு. சிவனை இறப்பு தேவதை என்று சொல்கிறார்கள். இந்த ஆன்மா என்ற ஒரு உயிர் ஆற்றலை அவன் மிக முழுமையாக வாங்கிக் கொண்டிருக்கின்றான். அதனால தான் அந்த சிவன் சர்வ சக்தியாக இருக்கின்றான். ஒரு சிவனை நாம் தொழுகின்ற பொழுது அவனை இறப்பு தேவதையாக நாம் தொழ வேண்டும். அவனுடைய உயிர் பேரமைதி கொண்டு ஆகாயத்துக்கு ஒத்த பெரும் தளர்வு கொண்டு அந்த அண்ட ஆற்றலிலிருந்து மிகப்பெரிய ஜீவசக்தியை ஆன்மாவிலிருந்து பெற்றுக்கொண்டு இருப்பவன். அவனுடைய நிலைப்பாட்டை நாம் நன்கு உணர்ந்து அவனோடு இசைந்து வாழ்கின்ற பொழுது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அவனோடு இசைந்து வாழ்கின்ற பொழுது அவனைப் போலவே நாமும் ஆகத் தொடங்குகிறோம். அந்த அண்ட ஆற்றல் நமக்குள்ளேயே ஊடுருகிறது. அந்த இறைவன் சிவனுக்கு என்னென்ன ஆற்றல் கிடைத்ததோ அதுவும் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இறப்பு நிலையை பெற்றுக்கொண்டிருக்கின்ற சிவனிடத்திலே நாம் வேண்டுவது யாதொன்றும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று உள்ளது. அவனுடைய நிலையோடு இசைந்து நாம் இருப்பதுதான். அவன் எவ்வாறு இருக்கின்றானோ அந்த நிலையை நன்கு உணர்ந்து, அந்த மெய்ஞான நிலையை நன்கு உணர்ந்து அதோடு இசைந்து வாழ்வதுதான். தமிழிலே இதுதான் சொல்கிறார்கள், இயல் இசை என்று, நாடகம் என்று மூன்றாவதாக சொல்கிறார்கள். இந்த இசைந்து வாழாது ஒரு பக்தன் எந்த காரணத்துக்கொண்டும் இறைவனிடமிருந்து நேரடியாகவோ இல்லாவிட்டால் மறைமுகமாகவோ ஆற்றலை பெற முடியாது. இது மிகப்பெரிய உண்மை. இந்த இசைந்து வாழுதல் மூலமாக மட்டுமே இறை நிலையோடு
இறைவனோடு இசைந்து வாழ்ந்து இறைவனைப் போல நாம் ஆற்றலை பெற முடியுமே தவிர எந்த இறைவனிடம் இருந்து நமக்கு ஆற்றல் வரவே வராது. அவனுடைய நிலையோடு நம் நிலையை இசைந்து வாழ பொருத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் பக்தி யோகத்தினுடைய முக்கிய குறிக்கோள். ஆனால் இன்று பக்தி யோகம் யாசகம் பண்ணுவதிலும் அந்த இறைவனுடைய தவத்தை கலைப்பதிலும் அவனுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் குலைப்பதிலும் சீர்கேடு செய்வதிலும் இப்படியாக மனிதனுடைய பக்தி யோகம் இருப்பதால் இறைவன் இன்று செயலற்று போய்விட்டானோ என்று அஞ்சும்படியாக இருக்கிறது. எவ்வளவோ அதர்மங்கள் நாட்டில் நடந்தாலும் இறைவன் இங்கே வரவில்லை என்ற காரணம் எதுவாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். இறைவன் செயலற்று போகவில்லை. இறைவனுடைய தவத்தை கலைத்த அந்த குற்றத்தை நாம் செய்வதால் இறைவன் போதுமான அளவு ஜீவ ஆற்றலை அங்கிருந்து பெற முடியாமல் நாம் செய்வதால், ஆன்ம உயிராற்றலை பெற முடியாமல் நாம் செய்வதால் இறைவன் இங்கு தோன்ற முடியாமல் இருக்கின்றான். ஆனால் உண்மையான ஆன்ம நேயத்தை புரிந்து கொண்ட, ஆன்மாவுடைய தன்மையை புரிந்து கொண்ட உண்மை நெறியாளர்கள் அவனோடு இசைந்து வாழ்ந்து இருக்கின்ற பொழுது அவனுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காமல் இசைந்து வாழ்கின்ற பொழுது அவன் ஆன்மா என்ற பேர் உயிர் ஆற்றலை பெற்று இந்த உலகத்துக்கு வந்து நீதியை காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான். இறைவனை இங்கே வரவிடாமல் செய்வது யார்? நாமே என்ற பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதுதான் மிகப்பெரிய உண்மை. அன்பர்களே, இறப்பு என்ற ஒன்றை நாம் நன்றாக தெரிந்து கொண்டோம். அந்த இறப்புக்கு தேவை எண்ணம் இல்லாத, எதுவாகவும் ஆகாத நாம் நம்முடைய அகநானை தன்னிலையை காப்பாற்றிக் கொண்டு சுத்த மனதை பற்றி கொண்டு இருக்கும் வேளையிலே மரணத்துக்கு ஒத்த தளர்வு நிலையை நாம் அடைகின்றோம். அங்கே நமக்குள்ளே இறத்தல் என்ற இறப்பு செயல்பாடு நடக்கின்றது. நாமும் இறைவனுக்கு ஒத்த நிலையிலே வல்லவர்களாவோம். அன்று நாமே இந்த உலகத்துக்கு நீதியை தரக்கூடிய வல்லமை நமக்கே கிடைக்கும். ஈசன் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. ஈசன் நிலையோடு இசைந்து வாழக்கூடிய தன்மையினால் நாமே ஈசனுடைய தொழிலை இங்கே நம்மால் செய்ய முடியும் என்று கூறி, இது சம்பந்தப்பட்ட பயிற்சிகளுக்கு முன்னால் நாம் சற்று தெளிவு பெறுவோம் என்று கூறி எல்லாருக்கும் ஆன்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.